இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே வரும்போதே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. காட்டில் களையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாவே அது ஒரு தனி சந்தோஷம்தான். களையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் 2 தண்ணி கட்டியாச்சுங்க. செடியும் பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. என்ன முட்டைக்கோஸில் இருந்தாங்க அத்தனை பூச்சி தாக்கம், ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க இந்த வெயிலுக்கு. காந்தாரி மிளகாவும் பாருங்கள் லாஸ்ட் டைம் கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, நல்லா தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே பூவே வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம அங்கங்கே விட்டு வச்ச பச்சை தண்டு கீரையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கட்டாக பிடுங்கிறது ஒரு டைப்னா, இந்த மாதிரி ஒரே செடியில் கொத்து கொத்தாக பறிக்கிறது ஒரு டைப் தாங்க. இன்றைக்கி நிறைய கொத்து கொத்தாக பறிக்கலாம். அடுத்து அப்படியே வேலி பக்கம் போயிடல வாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே கொடி வகையுமே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன வெள்ளரி செடி மட்டும் தாங்க ஃப்ளாப் ஆயிடுச்சு, அப்படியே பூக்கு வந்து காஞ்சிருச்சு. இந்த பீக்கஞ்செடி பாருங்களேன், தானாக முளைச்சது தான். கொஞ்சம் இலைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வாய்க்காலில் தண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, கொஞ்சம் புதறு மாதிரியும் இருக்காது. நான் அப்படியே இலைகளை சுத்தம் பண்ணிக்கிட்டே உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுடுறேன். இப்போ ஒரு செடி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்ன கொடி வகை அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த டைம் வேலியில் ஒரு ட்விஸ்ட்டு நடந்துருச்சுங்க. கொடி வகையாக இருந்தாலுமே நம்ம ட்ரேயில் விதைகள் போட்டு நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் தாங்க எடுத்து வைப்போம், அப்போ தான் செடிகள் ஒரே மாதிரி வளர்ந்து வரும் அப்படின்னு. இந்த டைம் பூசணி விதையும் ட்ரேயில் போட்டிருந்தேங்க. எப்போவுமே பூசணிக்கு வந்து டேரெக்டாக மண்ணில் தான் விதைகள் ஊணுவோம், அப்படி போடவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு கொடி வகைன்னு நினச்சிக்கிட்டு பூசணிக்காய் ஃபுல்லாக ஊனி விட்டுட்டேங்க. அது பாருங்களேன், நல்லா புண்ணாக்கெல்லாம் கொடுக்கவும் அப்படி வளர்ந்து வந்திருக்குங்க. பிடுங்கி போடவும் மனசு இல்லைங்க, ஏன்னா ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னாலுமே புதறு மாதிரி மாறிடும். சரி அப்படியே அந்த பக்கம் கரையில் எடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சுங்க. வாய்க்கால் இருக்க இலைகள் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு கொடியை வேலியில் ஏற விடாமல் அப்படியே கரைப்பக்கம் எடுத்து போட்டுடலாங்க. ஒரு 5-6 செடி இருக்குது, பார்க்கலாங்க எப்படி முளைச்சி வருதுன்னு. செடியை பார்த்தாவே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. க்ளோஸில் காமிக்கிற பாருங்கள். இப்படி செடி இருந்தால் யாருக்கு தாங்க பிடுங்கி போட மனசு வரும்? புதரானாலும் பரவாயில்ல விடலான்னு தான் தோணும். ட்விஸ்ட்டில் வந்த பூசணி செடியை தாண்டி வந்தோன்னா இது ஃபுல்லாக பொடலங்காய் செடி தாங்க. நல்லா பூக்க வந்துருச்சு. பீக்கஞ்செடி வந்து காய்க்கே வந்துருச்சுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பீக்கங்காய் வந்து 30 நாளையே காய்க்கு வந்துருங்க. பொடலங்காய் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தான் பூவே வச்சுருக்குங்க, ஆனால் டக்குன்னு பிஞ்சு பிடிச்சிரும். நல்லா வந்துருக்குங்க, நோய் தாக்கம் இல்லாமல். அப்படியே பீக்கங்காவும் பாருங்கள் கொத்து கொத்தாக நிறையா இருக்குங்க. அறுவடை பண்ணிடலாம். நிஜமாகவே இந்த டைப் வெளியில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காவோட பராமரிப்பில் ரொம்ப ஈஸிங்க. இந்த கொடி மட்டும் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. புடலங்காவும் அப்படிதாங்க. ஆனால் இந்த பூசணிக்காய் சுரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படியே வேலியவே சாய்க்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே எவ்வளோ பீக்கங்காய் பாருங்கள் கொத்து கொத்தாக தொங்குது. நம்மளோடதே இது 3வது நடவுங்க. 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே நல்லா காய்க்கு வந்துருச்சுங்க. இந்த கார்னர் மட்டும் காமிச்சிருப்பேன், ஒரு 5-6 செடி மட்டும் அப்படியே கருகிருச்சுன்னு. அதுக்கு பாருங்களேன், திரும்பி விதை போட்டு விட்டுருந்தேன், அதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த செடி பீக்கங்காலையும் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க. ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு விதை போட்டிருந்தேன், நல்லா முளைச்சி வந்திருக்கு, பார்க்கலாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் கொத்து கொத்தாக நிறைய காய் இருக்குங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இன்னுமே கொடி நல்லா படருங்க வேலி ஃபுல்லாக. இங்கே செடி கம்மியாக இருந்தாலும் காய் நிறையா இருக்குங்க. இந்த டைம் பீக்கங்காலையுமே 2-3 ரகம் கலந்து தாங்க போட்டோம். அந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நானே எடுத்து வச்ச விதைகள் வந்து குட்டை ரகம் போட்டிருந்தேன். இது பாருங்களேன், அப்படியே காய் எவ்வளோ நீளம் இருக்குன்னு. இப்போ என்னவோ கொஞ்ச நாளாக மயில் சத்தமே கேட்காம இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் ஒரு மழை வந்ததும் பார்த்தீங்கன்னா அடிக்கடிங்க மயில் கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, நீளமாக வர வேண்டிய காய்ங்க வலையில் மட்டும் யூ ஷேப்பில் மாறிடுச்சு. அப்படியே அந்த பக்கம் வாங்க, நம்ம ஃபேவரட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, அதையும் அறுவடை பண்ணிடலாங்க. இந்த பக்கம் பார்த்ததுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதுவும் என்னோடய ஃபேவரட்னு வேற சொல்லிட்டேன். தொழில்கீரை தாங்க. ஃபஸ்ட் டைம் கிள்ளி விட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா படுற ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. அப்படியே கொழுந்து பச்சை பசேன்னு இருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம்.
இந்த 4 பார்லையுமே வெண்டைக்காய் ஊனி சைடில் ஃபுல்லாக வெங்காயம் ஊனி இருந்தேங்க. அது ரெண்டுமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அது போக லாஸ்ட் டைம் துவைக்கிற விதைகள் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் முளைச்ச மாதிரியே அதை விடவே சூப்பராக முளைச்சிருக்குங்க. 4-5 டைம் அறுவடை பண்ணியாச்சு. நல்லா கிள்ளி விடவும் பாருங்கள், படர்ந்து சூப்பராக முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. கீரையும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. தண்டுக்கீரையும் பாருங்கள், ஒடிச்சு எடுத்துக்கலாங்க. லாஸ்ட் டைம் கட் பண்ணி விட்டுருந்தேன், எத்தனை கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குங்க. வெண்டைக்காய் காய்க்கு வந்துருச்சு, அதையே அறுவடை பண்ணிக்கலாம். செடி வளர்ந்து வரும்போதே பார்த்திங்கன்னா கீழே வர இலைகளை கட் பண்ணி விட்டுருந்தேங்க. அதில் பாருங்களேன், இன்னொரு கிளைகளாக தளைஞ்சு வந்து ஒரே செடியில் 2-3 காயெலாம் இருக்குது. செடியிலேயே அதிகமாக பூச்சி விழுவுறதுன்னா இந்த வெண்டை செடி தாங்க. அதே சமயத்தில் காய் கொடுத்தாலும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக கொடுக்கும். இந்த சைடு இருக்க பச்சை தண்ணி கீரையெல்லாம் பாருங்கள், செடி எவ்வளோ ஹைட் வந்து விதையே வந்துருச்சுங்க. வெண்டைக்காய் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அங்கங்கே 1-2 இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், இன்றைக்கி லஞ்சுக்கு போதுங்க, அவ்வளோ வெண்டைக்காய் இருக்குது. இத்தனை பச்சை தண்டிக்கீரைக்கு நடுவில் பாருங்கள், ஒரே ஒரு சகப்பு தண்டிக்கீரை மட்டும் இருக்குது. அதுவும் லைட்டாக பூச்சி விழுந்த மாதிரி இருக்குங்க. மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த விதையை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. ஆனால் பச்சை தண்டிக்கீரை மாதிரி சகப்பு தண்டிக்கீரை ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குதுங்க. அது டக்குன்னு வந்து பராமரிப்பே இல்லாமல் வந்துடுது. இன்றைக்கி இது வரைக்கும் காமிச்ச கீரையெல்லாம் ட்ரையல் தாங்க. நம்ம செகண்ட் பேட்ச் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் ஒன்றும் இல்லையா, அப்படியே பாருங்கள், மெயின் பிக்சரே இங்கே தாங்க இருக்குது. அத்தனை கீரை முளைச்சிருக்கு, அப்படியே இளங்கீரையாக இருக்குங்க. இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் முட்டைக்கோஸே கண்ணுக்கு தெரியலைங்க, பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. நம்மளே விதைகள் போட்ட மாதிரி இருக்குங்க. அப்படியே இளங்கீரையாக இருக்குது, இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாங்க. அப்படியே ரவுண்ட்ஸ் காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு. ஆனால் 2 நல்ல ஹைட் வளர்ந்துருங்க. நிஜமாவே பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருக்குங்க. கீரை பிடுங்கவே மனசு வரல, ஆனால் இதுக்கு மேலே விட்டாலும் வேஸ்ட் ஆயிருங்க. அறுவடை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை செடியும் பாருங்களேன், என் கணவரோட கை ராசி அப்படியே சூப்பராக தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. நெல்லிக்காய் மரமும் அப்படிதாங்க. நான் லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன், பூனைக்காளி வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே அழுத்திருச்சு அப்படின்னு நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேங்க. அப்படியே அழகாக கூடாரமாக வந்துருச்சுங்க, நல்லா தலைஞ்சு வந்திருக்கு. இப்போ அப்படியே கீரையும் அறுவடை பண்ணிடலாங்க. கீரை அடர்த்தியும் முளைச்சிருக்கவும் பார்த்தீங்கன்னா புல் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. கீரையும் பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தேவைக்கு இது போதுங்க. இன்னும் ஒரு தண்ணி கட்டினா போதுங்க, கீரை நல்லா வளர்ந்து வந்துடும். அப்படியே அந்த சைடு வாங்க, பாலாக்கீரை முள்ளங்கிலாம் இருக்குது, அதையும் பறிச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி பாருங்கள், பூ வச்சிருச்சுங்க, நிறைய காயும் இருக்குது. முள்ளங்கி பாருங்கள், அப்படியே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தீங்க, முள்ளங்கி கீரையை வேஸ்ட் பண்ணாதீங்க, சமைங்க, ரொம்ப சத்துக்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, இந்த வெரைட்டி வேண்டாம், கொஞ்சம் முள்ளாக இருக்கும்னு. நார்மல் முள்ளங்கியில் வந்து பார்த்திங்கன்னா இலைகளே வந்து கொஞ்சம் கீரை மாதிரியே இருக்கும், அது சமைக்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கும் அது தெரியலங்க. நான் இது வரைக்கும் ஒன்று முள்ளங்கி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலைகள் முள்ளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த வெரைட்டியை தேடி கண்டுபிடிச்சி ஊனிடுறேங்க. இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முள்ளங்கி தாங்க, நல்லா வந்திருக்கு இந்த டைமு. ரெகுலராக பார்த்திங்கன்னா 1-2 நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோங்க, அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இந்த ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கலங்க. கொஞ்சம் ஈரம் பத்தலையாட்டிருக்கு, ஒரு ஆர்வத்தில் பிடுங்கிட்டேங்க, லைட்டாக உடஞ்சிருச்சு. இருந்தாலும் அதையும் தோண்டி எடுத்தாச்சுங்க, வேஸ்ட் பண்ணாமல். தொய்யக்கீரை மாதிரியே கொத்தவரங்காய் பொரியலும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரோ ஃபுல்லாக ஊனியிருந்தேன், ஆனால் என்னன்னு தெரிலங்க, 2 செடி தான் நல்லா முளைச்சி வந்தது. நெக்ஸ்ட் டைம் வாங்கி ஊண்ணுங்க.
இந்த சைட் பாலாக்கீரையுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. இன்றைக்கி காயில் அறுவடை பண்ணி சமையல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டிக்கலாம். கொஞ்சம் காய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி அப்படியே சூப்பராக பாருங்கள், கூட நிறைஞ்சிருச்சுங்க. மேக்ஸிமம் நம்ம நாட்டு காய்கறிகள் எல்லாமே ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம என்ட்ரன்ஸோட வெல்கம் வாழைத்தான் ரெண்டுமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிடலாங்க. ரெண்டுமே மொந்த வாழை தான். ஆனால் அந்த பக்கம் பாருங்களேன், ஒரு மரம் சாஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்படியே விட்டுருந்தாங்க. எப்படி மரம் சாஞ்சாலுமே ஊறிக்கும் அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டே காமிக்கலைங்க. அப்படியே மேலே காமிக்கிற பாருங்கள், அப்படியே செவரு மேலே சாஞ்சு விழுந்ததுங்க. நான் கூட தார் வெட்டிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்படியே பிஞ்சிலேயே பழுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. கிணத்துக்கிட்டே பாருங்கள், பாவச்செடி ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க. கீழே பீக்கங்காய் சொரக்கெல்லாம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளரிக்காய் மட்டும் பாருங்கள், அத்தனை பூ வச்சுருக்குங்க. ஆனால் காய் தான் இல்லை. இதெல்லாம் தானாக முளைச்ச பாவச்செடி தாங்க. மிதில் பாகல் இந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த காய் தான். மேக்ஸிமம் விதைகள் விழுந்து அதுவே அங்கங்கே முளைச்சிக்குதுங்க பாவக்காய் பொறுத்த வரைக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்க புது வரவுங்க. லாஸ்ட் டைம் இதுதான் கேள்வியை கூட கேட்டிருந்தேன், இது என்ன காய் அப்படின்னு. நிறையா பேர் வந்து பல பேரை சொல்லியிருந்தீங்க. பைத்தங்காய், லாங் பீன்ஸு, பொரியல் தட்டுன்னு. நானுமே இதை பார்த்துருக்கேங்க. ஆனால் இது வரைக்கும் பொரியல் பண்ணி சாப்பிட்டதில்ல. நம்ம தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க பொரியல் பண்ணி சாப்பிட்டேன். பட் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இது. நல்லா காய் பிடிக்குதுங்க, டக்குன்னு வளர்ந்து வந்துருச்சு. இந்த வேலியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா அவரை வெரைட்டியும் ஊனியிருந்தாங்க. டம்மட்டை அவரை, இந்த லாங் பீன்ஸ் எல்லாமே ஊனியிருந்தாங்க. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். விதைகளுமே நிறைய விட்டு வச்சிட்டேங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இனி விதைகளை சேவ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. இனி பீக்கங்காய், சொரக்காய், பொள்ளங்காவோட பைத்தங்காவும் நம்ம தோட்டத்தில் ஆட் ஆயிடுச்சுங்க. இந்த சைட் பாருங்கள், கீரை விதைகள் பாருங்களேன், அப்படியே கொத்து கொத்தாக நிறையா இருக்குது. இதுதாங்க ரீசன். இந்த மாதிரி நிறையா செடிகள் விதைகளோடு விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம உழவு ஓட்டும் போது ஓட்டி விட்டுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் சூப்பராக முளைச்சி வந்துடுதுங்க. இங்கேயும் பாருங்களேன், சிவப்பு தண்ணிக்கிற ஒன்று சூப்பராக இருக்குங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி தோட்டத்தில் வேலி ஃபுல்லாகவே எல்லா அவரை வெரைட்டியும் ஊனியிருந்தாங்க. ஆனால் அவரைக்காய் அது சீசன் இல்லைங்க, நல்லா தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. டெஸ்ட் பண்ணிடலாங்க இந்த சீசனுக்கு அவரைக்காய் காய்க்குதா இல்லையான்னு. அப்படியே பாலாக்கீரையும் நிறையா இருக்குங்க. திரும்பியும் பாருங்கள் எப்படி புல் மூடிருச்சுன்னு. ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. சரி, கீரை மட்டும் ஒரு 4-5 டைம் அறுவடை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிக்கலான்னு விட்டாச்சுங்க. இந்த டைம் குட்டி தோட்டமே பார்த்திங்கன்னா அப்படியே கோழிக்கு எழுதி வச்சாச்சுங்க. லைட்டாக கொத்த ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்படியே ஒரு கீரை கூட விடலைங்க. ஏதோ மிச்சம் மீதியாக பாருங்கள், இந்த 2 பாரில் 1-2 கீரை மட்டும் இருக்குங்க. நமக்கும் கீரை இல்லாமல் இருந்தால் தெரியுங்க. கீழே வயலில் ஃபுல்லாக கீரை இருக்குது அப்படிங்கிறனால நம்மளும் பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க, அப்படியே விட்டாச்சு. அது போக எப்படி நமக்கு இந்த மாதிரி கீரை இருந்துருதுங்க. அப்படி இதில் விதைக்கி விட்டுலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஒரு டைம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தளைஞ்சு வந்துடும். கீரையை கட் பண்ணதும் நம்ம கை ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. அப்படியே அவரை செடியும் பாருங்கள், அப்படியே கூடாரமாக ஏதோ ஆமாம் இருக்க மாதிரியே இருக்குங்க. நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பூவும் வச்சுருக்குங்க. நம்ம அவரைக்காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துட்டு வந்துடலாங்க. அந்த இன்னொரு விஷயம் நம்ம மூலிகை தோட்டம் தாங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், துளசி, கருந்துளசி எல்லாமே இருக்கும். வல்லாரையுமே வச்சு விட்டுருக்கேங்க. ஓரளவுக்கு தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. வல்லாரை பக்கத்தில் புதினா, இன்சுலின் பிளான்ட்டும் பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. அப்படியே வல்லாரை அங்கங்கே வச்சு விட்டுருக்கேன். ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. ட்ரெயின் கீரை இது பாருங்களேன், பொன்னாங்கண்ணி அந்த தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுங்க. எப்படி வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு செடி தாங்க பிடுங்கி கொண்டு வந்து அப்படியே நெட்டு வச்சுருந்தேன். அப்படியே நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. இதுவுமே அப்படியே கீரையில் போட்டு கடைஞ்சிக்கலாங்க. இந்த டைம் சப்போட்டாவுமே கொத்த கொத்தா நிறைய பூ வச்சுருக்குங்க. ஆனால் சப்போட்டா பூ பாருங்கள், அது ஒரு தனி அழகுங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கற்பூர வலியும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி 2 கேள்வி இருக்குது. இப்போ நான் ஒரு செடி காமிக்கிறேங்க, அது என்ன செடி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லாஸ்ட் டைம் நான் தெரியலன்னு கேட்டிருந்தேன். இந்த செடி பாருங்கள், ஒருத்தங்க வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த செடி என்ன நேம் அப்படின்ட்டு. நார்மலாக வந்து மூலிகையில் தான், இது நம்ம கீரையிலலாம் போட்டு கடையிலான்னு சொல்லியிருந்தீங்க. பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி 2 கேள்வி இருக்குங்க. இன்றைக்கி அப்படியே கூட பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. அதே ஹாப்பினஸோடு அப்படியே அவரைக்காவும் பொறிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், சூரியகாந்தியுமே மொட்டு வச்சிருச்சுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை நிறைய சூரியகாந்தி போடணும் அப்படின்னு. 6 விதை ஒன்றுங்க, ஒரே ஒரு செடி தான் வந்தது. அதுலேயும் பாருங்களேன் நிறைய பூ வச்சுருக்குங்க. அப்படியே அவரைக்காவும் நிறையா இருக்குது. ஆனால் செடி வளர்ந்ததுக்கு அவரைக்காய் கம்மி தாங்க. கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தோம் அப்படின்னா சீசனுக்கு நிறைய காய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சீசனை தாண்டிட்டோங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு யூஸ்க்கு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறோங்க.
அவரைப்பூ குட்டியாக இருந்தாலும் என்ன ஒரு அழகுன்னு பாருங்கள். இன்றைக்கி சூப்பராக அவரைக்காவும் பறிச்சாச்சுங்க. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான அறுவடை அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கி இதை வச்சு சூப்பரான ஒரு சமையலும் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம காய்கறியெல்லாம் அப்படியே ஃபார்ம் டு கிச்சனுக்கு கொண்டுட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. எப்பவும் போல் நம்ம கவுண்டர் டாப் கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. இன்றைக்கி சமையலுக்கு இது போதுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க காய்கறிகள்லாம் அப்படியே வெளியில் கொடுக்க எடுத்து வச்சாச்சு. இப்போ அப்படியே கட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க. டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கலர்ஃபுல் காய்கறி பிளேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு அவரைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவரைக்காவை வந்து வேக வச்சு தாங்க நம்ம வந்து பொரியல் மாதிரி பண்ணுவோம். நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அவரைக்காய் வேகட்டும். சைடில் வந்து வெண்டைக்காவும் வதக்கிடலாங்க. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் வளவளப்போடு தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் வதக்கிட்டு போட தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெலாம் போட்டு தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா வெண்டைக்காய் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டா சூப்பராக ரெடி ஆயிருங்க. வெண்டைக்காய் குழம்பு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. அவரைக்காவும் வெந்துருச்சு. அப்படியே பொரியல் பண்ணிடலாங்க. அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க வெந்ததுக்கப்புறம் கூட. இந்த சைடில் பார்த்திங்கன்னா பீக்கங்காவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா கீரை பொரியலுங்க. பாலக்கீரை கம்மியாக தான் இருந்தது. அப்படியே பச்சை தண்ணி கீரை, சிகப்பு தண்ணி கீரைங்க ஆட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தொய்யக்கீரையை டீலில் விட்டாச்சுங்க. நம்மளும் தொடர்ந்து தொய்யக்கீரை செஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த டைம் ஊருக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிக்கலாங்க. எனக்கு அப்படியே சூப்பராக பார்த்திங்கன்னா சமையலும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு வாழைப்பழத்தோட சூப்பரான லஞ்ச் பிளேட் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி அப்படியே எப்பவும் போல் சூப்பராங்க. நம்ம தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளாம் பொறிச்சு ஒரு சமையலும் முடிச்சாச்சு. நல்லா அப்படியே சுட சுட வெண்டைக்காய் குழம்போட அப்படியே எல்லா பொரியலும் வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நல்ல ஒரு லஞ்ச் மெனுவோட இந்த டே சூப்பராக முடிஞ்சுதுங்க. நம்மளும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்குலாம் தண்ணி கட்டலாம் தோட்டத்து பக்கம் போனோம். அங்கே போய் ட்விஸ்ட்டு மட்டும் பாருங்கள். ரோஸ் வா ரோஸ் ரோஸ். ஒரு 10 மைல் கிட்ட இருக்குங்க. தோட்டத்து பக்கம் மயிலே வராமல் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் திரும்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புடலங்காவை கொத்திக்கிட்டு இருக்குங்க.
நம்மளும் மயிலை பார்த்த சோகத்திலேயே அப்படியே செடிக்கெலாம் உரம் கொடுக்கலான்னு வந்தாச்சு. சரி, தண்ணி கட்டும் போதே புண்ணாக்கு ஊற வச்சுருந்தேங்க, அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அப்படியே ஊற்றி விட்டுடலாங்க. ஆனால் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் 1 மைல் 2 மைல் வரும்னு தெரியுங்க. ஆனால் 15 மைல் கிட்டலாம் வரும்னு இன்றைக்கி தாங்க நானே பார்க்குறேன். பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க இருந்துச்சு. அது கரெக்டாக பொல்லங்காவே கொத்திக்கிட்டு இருக்கு. குட்டி குட்டி பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான். அவ்வளோதாங்க, சூப்பராக உரலாம் கொடுத்து தண்ணியும் கட்டியாச்சு. தண்ணியெல்லாம் கட்டி ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கீரையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. அதே சமயத்தில் பாருங்கள், அங்கங்கே ஓட்டையும் போட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி, சீக்கிரமாக அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அறுவடையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கார்டன் பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் 2 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதோட சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேங்க. பாய். அப்புறம் இன்னொரு விஷயங்க, வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே சீட்ஸும் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. பூனைக்காளி விதைகளும் பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குங்க. ஒரு 300 பேருக்கு மேலே கேட்டிருந்தீங்க. அந்த அப்டேட்டும் சீக்கிரமாக கொடுத்துட்றேங்க. விதையும் சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆயிரும்.